Dear student, very good morning. Today class Zoology, Unit 15, Nervous System, அதாவது நரம்பு மண்டலம். And today new topic, the human brain. The human brain is formed of three main parts. The first one is forebrain, and second one is midbrain, and then last one is hindbrain. மனித மூளையானது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. The first one is forebrain, முன்மூளை. The forebrain is formed of cerebrum and diencephalon. முன்மூளையானது பெருமூளை செரிபிரம் மற்றும் டயன்செப்லான் என்பவைகளால் ஆனது. Then later consist of dorsal thalamus and ventral hypothalamus. The diencephalon மேற்புற thalamus மற்றும் கீழ்ப்புற ஹைப்போதலாமஸை கொண்டுள்ளது. The next topic, cerebrum. Cerebrum means பெருமூளை. There it is the largest portion forming nearly 2/3 of the brain. மூளையின் 2/3 பகுதி பெருமூளையால் அமைந்துள்ளது. The cerebrum is longitudinally divided into two halves, right and left cerebral hemispheres, by a deep cleft called median cleft. பெருமூளையானது நீள்வாட்டத்தில் வலது மற்றும் இடது என இரு பிரிவுகளாக ஒரு ஆழமான பிளவு மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பிளவு மீடியன் கிளெப்ட், அதாவது நடுப்பிளவு என்று அழைக்கப்படுகிறது. The two cerebral hemispheres are interconnected by thick band of nervous fiber called corpus callosum. இப்பிரிவுகள் செரிபிரல் ஹெமிஸ்பியர் பெருமூளை அரைக்கோளங்கள் என்று அழைக்கப்படும். இப்பிரிவுகள் மூளையின் அடிப்பகுதியில் கார்பஸ் கலோசம் என்னும் ஒரு அடர்த்தியான நரம்பு திசுக்கற்றைகளால் இணைக்கப்பட்டுள்ளன. The outer portions of each cerebral hemisphere is formed of gray matter and it is called cerebral cortex. Outer portion கார்பஸ் கலோசம் இணைக்கப்பட்டுள்ளது. பெருமூளையின் வெளிப்புற பகுதி சாம்பல் நிற பகுதியால் ஆனது. இது பெருமூளை புறணி என அழைக்கப்படுகிறது. The inner or deeper part is formed of white matter and it is called cerebral medulla. அதாவது பெருமூளையின் உட்புற ஆழமான பகுதி வெண்மை நிற பொருட்களால் ஆனது. The cortex is extremely folded, forming elevations called gyri with depressions between them termed as sulci that increase its surface area. பெருமூளை புறணி அதிகமாக மடிப்புகளுடன் பல சுருக்கங்களை கொண்டு காணப்படும். இவற்றின் மேடு பகுதி கயிறு என்றும் பள்ளங்கள் சல்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்வாறு மடிப்புட்டு இருப்பதால் பெருமூளை புறணி அதிக பரப்பை கொண்டுள்ளதாக உள்ளது. Each cerebral hemisphere is divisible into a frontal loop, parietal loop, temporal loop and an occipital loop. These loops are also called known as cerebral loops. அதாவது ஒவ்வொரு பெருமூளை அரைக்கோளமும் முன்புற கதுப்பு, பக்கவாட்டு கதுப்பு, மேற்புற கதுப்பு மற்றும் பின்புற கதுப்பு என்று பிரிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் பெருமூளை கதுப்புகள் என அழைக்கப்படுகிறது. They are associated with specific function. Any damage in specific loop in turn affect its function. இவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட செயலுக்கு பொறுப்பானவை. ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கதுப்பில் ஏற்படும் சேதம் அந்த பகுதிக்கான செயல்களை பாதிக்கும். The function of cerebrum. The cerebrum is responsible for the thinking, intelligence, consciousness, memory, imagination, reasoning and willpower. பெருமூளையானது சிந்தித்தல், நுண்ணறிவு, விழிப்புணர்வு நிலை, நினைவுதிறன், கற்பனை திறன், காரண காரியம் ஆராய்தல் மற்றும் மன உறுதி
ஆகிய பணிகளை செய்கிறது. The next topic, thalamus. The thalamus present in cerebral medulla is a major conducting center for sensory and motor signaling. It acts as a relay center. thalamus பெருமூளையின் ஒரு உட்புற ஆழமான பகுதி மெடுலாவை சூழ்ந்து தலாமஸ் அமைந்துள்ளது. இது உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் ஒரு முக்கியமான கடத்தும் மையமாக தலாமஸ் செயலாற்றுகிறது. The next topic, hypothalamus. It lives at the base of the thalamus. It controls involuntary function like hunger, thirst, sleep, sweating, sexual desire, anger, and these water balance, blood pressure, etc. ஹைப்போ என்பதற்கு கீழாக என்று பொருள். இப்பொருளுக்கு ஏற்ப இது தலாமஸின் கீழ்ப்பகுதியில் உள்ளது. இது உள்ளார்ந்த உணர்வுகளான பசி, தாகம், தூக்கம், வியர்வை, பாலுறவு கிளர்ச்சி, கோபம், பயம், இரத்த அழுத்தம் மற்றும் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் உடலின் நீர் சமநிலை பேணுதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. It acts as a thermoregulatory, அதாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த பாடி. இது உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் ஒரு மையமாக செயலாற்றுகிறது. It controls the segregation of hormones from anterior pituitary gland and it is an important link between nervous system and endocrine system. இது பிட்யூட்டரி சுரப்பியின் முன்கதுப்பு ஹார்மோன் சுரப்புகளை கட்டுப்படுத்துகிறது. தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுகிறது. மிட்பிரைன். The midbrain is located between thalamus and hindbrain. இது தலாமஸ் இருக்கும் பின்மூளைக்கும் இடையில் அமைந்துள்ளது. The dorsal portion of the midbrain consists of 4 rounded bodies called corpora quadrigemina that control visual and auditory hearing reflex. நடுமூளையின் பின்புறத்தில் 4 கோள வடிவிலான பகுதிகள் உள்ளன. அவை கார்போரா குவாட்ரிஜெமினா என அழைக்கப்படுகிறது. இவை பார்வை மற்றும் கேட்டலின் அன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது. ஹிண்ட்பிரைன். It is formed of 3 parts: cerebellum, pons and medulla oblongata. பின்மூளையானது 3 பகுதிகளை உள்ளடங்கியது. அவை சிறுமூளை, pons and medulla oblongata, முகுலம். Do you know the human brain constitutes nearly 60% of fat? The most crucial molecules that determine our brain integrity and the ability are essentially fatty acid, EFAs. The EFAs cannot be synthesized and must be obtained from food, fish, green leaf vegetables, almond, walnut and rich source of EFAs. மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பாலானது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடியும். மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், வாதுமை, கொட்டை ஆகியவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகம் உள்ளது. The next topic, cerebellum. It is second largest part of the brain, formed 2 large sized hemisphere and middle vermis. மூளையின் 2வது மிகப்பெரிய பகுதி சிறுமூளை ஆகும். சிறுமூளையானது மைய பகுதியில் 2 பக்கவாட்டு கதுப்புகளுடன் காணப்படும். It coordinates voluntary movement and also maintain body balance. இது இயங்கு தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் உடல் சமநிலையை பேணுதல் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. The next topic, bones.
The pons is a Latin word meaning fridge. It is a fridge of nervous fiber that connect the loop of cerebellum. பான்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள். இது சிறுமூளையின் இருபுற பக்கவாட்டு கதிர்ப்புகளை இணைக்கும் இணைப்பு பகுதியாக செயல்படுகிறது. It relays signal between the cerebellum, spinal cord, midbrain and cerebrum. It controls respiration and sleep cycle. இது சிறுமூளை, தண்டுவடம், நடுமூளை மற்றும் பெருமூளை ஆகியவற்றுக்கு இடையே சமிக்ஞைகளை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுகிறது. இது சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சிகளை கட்டுப்படுத்துகிறது. The next topic, medulla oblongata. There are medulla oblongata is the posterior most part of the brain that connect spinal cord and the various part of the brain. மூளையின் கீழ்ப்பகுதியான முகலம் தண்டுவடத்தையும் மூளையின் பிற பகுதிகளையும் இணைக்கிறது. இது இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையம், சுவாசனை கட்டுப்படுத்தும் சுவாச மையம், இரத்த குழாய்களின் சுருக்கத்தினை கட்டுப்படுத்தும் மையம் ஆகிய மையங்களை உள்ளடங்கியது. அதாவது இட் ஹேஸ் கார்டியக் சென்டர், ரெஸ்பிரேட்டரி சென்டர், வாசோமோட்டர் சென்டர் டு கண்ட்ரோல் ஹார்ட் பீட், the respiration and contraction of blood vessels respectively. It also regulates vomiting and salivation. மேலும் உமிழ்நீர் சுரப்பது மற்றும் வாந்தி எடுத்தல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துகிறது. Tables 15.1 Overview of brain function, structure and function. Structure, first one is cerebral cortex function. Sensory perception, control of voluntary function, language, thinking, memory, decision making, creativity. அதாவது உணர்வுகளை பெறுதல், தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல், மொழியறிவு, மன அறிவு, சிந்தித்தல், நினைவுதிறன், முடிவெடுக்கும் திறன், கற்பனை திறன். Then second one is thalamus, the act as relaxation, கட்டுப்படுத்தும் மையமாக செயலாற்றுதல். Then third one is hypothalamus, temperature control, thrust, urinations, important link between nervous system and endocrine gland. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றுதல், நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பு மண்டலத்திற்கும் இடையே முக்கியமான இணைப்பாக செயல்படுத்துதல். செரிபெல்லம், உடல் சமநிலை, தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல். அதாவது மெயின்டெனன்ஸ் ஆஃப் posture and balance, coordinate voluntary muscles activities. The last one is bones and medulla. The role in sleep awake cycle, cardiovascular, respiratory and digestive control center. உறக்க விழிப்பு சுழற்சி, இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுத்துதல். More to known, அதாவது EEG electroencephalogram is an instrument which records the electrical impulse of the brain. எலக்ட்ரோஎன்செஃபலோகிராம் என்பது மூளையில் உண்டாகக்கூடிய ஒரு மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவியே ஆகும். An EEG can detect abnormalities in the brain waves and help in diagnosis of seizures, epilepsy, brain tumor and head injuries, etc. இது மூளையின் செயல்பாட்டில் ஏற்படும் அசாதாரண மூளை அலைகளை கண்டுணரவும், மூளையில் ஏற்படும் உடனடி மாற்றங்கள், மூளை கட்டிகள், தலையில் ஏற்படும் காயங்கள், வலிப்பு போன்ற நோய்களை கண்டுணரவும் பயன்படுகிறது. The next one is spinal cord. The spinal cord is a cylindrical structure laying in the neural canal of the vertebral column. தண்டுவடமானது குழல் போன்ற அமைப்பாக முதுகெலும்பின் உள்ளே முள்ளெலும்பு தொடரின் நரம்பு குழலுக்குள் அமைந்துள்ளது. It is also covered by meninges.
இட் இஸ் ஆல்சோ கவர்டு பை மெனிஞ்சஸ். மூலிகை போன்ற தண்டுவடமும் மூவகை ஜவ்வுகளால் மூடப்பட்டுள்ளது. ஜவ்வின் பெயர் மெனிஞ்சஸ் ஆகும். It extends from the lower end of the medulla oblongata to the first lumbar vertebral. The posterior most region of spinal cord taper into a thin fibrous thread-like structure called a plum terminal. இது முகுளத்தின் கீழ்ப்புறத்தில் தொடங்கி இடுப்பெலும்பின் கீழ்ப்புறம் வரை அமைந்துள்ளது. தண்டுவடத்தின் கீழ்ப்புறம் குறுகிய ஒரு மெல்லிய நார்களால் இணைந்தது போன்ற அமைப்பு காணப்படுகிறது. இது ஃபைலம் டெர்மினல் எனப்படுகிறது. Then internally the spinal cord contain a cerebral spinal fluid filled cavities known as the cerebral central canal. தண்டுவடத்தின் உட்புறம் தண்டுவட திரவத்தால் நிரம்பியுள்ள குழல் உள்ளது. இது மையக்குழல் என அழைக்கப்படுகிறது. The gray matter of the spinal cord is H-shaped. தண்டுவடத்தின் சாம்பல் நிற பகுதியானது ஆங்கில எழுத்தாலான H போன்ற அமைந்துள்ளது. The upper end of the letter H form posterior horns and lower end of the anterior horns. அதாவது H எழுத்தின் மேற்பக்க முனைகள் வயிற்றுப்புற கொம்புகள் posterior horns என்றும் கீழ்ப்பக்க முனைகள் முதுகுப்புற கொம்புகள் anterior horns என்றும் குறிக்கப்படுகிறது. A bundle of fibers pass into the posterior horn forming dorsal or afferent root. வயிற்றுப்புற கொம்பு பகுதியில் கற்றையான நரம்பிழைகள் சேர்ந்து பரிவு நரம்புகளை உண்டாக்குகின்றன. முதுகுப்புற கொம்பு பகுதிகளில் வெளிப்புறமாக ஒரு நாரிழைகள் எதிர்பரிவு நரம்புகளை உண்டாக்குகின்றன. These two roots join to the form spinal nerves. The white matter is external and have bundles of the nervous tract. The spinal cord contact sensory and motor impulse to the form of the brain. It reflects action of the body. தண்டுவட நரம்புகளை ஸ்பைனல் நர்வ்ஸ் உண்டாக்குகிறது. இவை வெளிப்புற வெண்மை நிற பகுதி நரம்பிழைகளை கற்றைகளை கொண்டுள்ளது. தண்டுவடமானது மூளைக்கும் பிற உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உணர்வு தூண்டல்களையும் இயக்க தூண்டல்களையும் முன்னும் பின்னுமாக கடத்தக்கூடியது. இது உடலின் ஒரு அன்னிச்சை செயல்களை கட்டுப்படுத்துகிறது.